ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சத்தான லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கருப்பட்டி, உளுந்து, நிலக்கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை. உளுந்து வந்து இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நிலக்கடலைப்பருப்பு வந்து இதில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். கருப்பட்டி இப்போ காய்ச்சியாச்சு. உளுந்தம்பருப்பு வறுத்தேன். வறுக்கும்போது கொஞ்சம் வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். வாசனை வரவும் ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா கருகிடக்கூடாது. இப்போ வேர்க்கடலையும் அடுத்த பொட்டுக்கடலையும் கருகாமல் வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பொடிக்கணும். தனித்தனியாக பொடிக்கணும். பொடிச்சா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ வறுத்தாச்சு பாருங்கள், வறுத்ததை காமிக்கிறேன். கடலை பருப்பும் பொட்டுக்கடலையும் ஒன்றா வறுத்துருக்கு, உளுந்தை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துருக்கு. இப்போ அரைக்க போகிறோம். உளுந்தை மொதல் அரைச்சிட்டு அதுக்கப்புறவு நிலக்கடலை பருப்பையும் பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு உருண்டை பிடிக்கணும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் அரைச்சாச்சு. கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்ததையும் இப்போ மண் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு, அப்புறம் அந்த நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து போட்டுறணும். நிலக்கடலை பருப்பு கூட கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதுக்காக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நிலக்கடலை பருப்பையும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுருணும். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த சத்தான உருண்டையை வயசு பசங்களுக்கு கொடுக்கலாம். கட்டி இல்லாமல் உருட்டினா நல்லா வரும். இதை இப்படி அழகாக உருண்டை பிடிச்சி இப்படி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம்னாலும் கெட்டு போகாது. சின்ன பசங்களுக்கு, வயசுக்கு வந்த பசங்களுக்கு, வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம். உளுந்து சேர்ந்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இப்படி அழகாக உருட்டி இந்த உருண்டை அவ்வளோத்தையும் உருட்டி வச்சு இந்த பாருங்கள் உருட்டி வச்சுருக்கு. இது உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு பொருள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். சரியா? ஓகேவா? தேங்க்யூ.